ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி 10 முட்டை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி 2 தக்காளி எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் 1/4 ஸ்பூன். வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி சார் எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் 1/2 மூடி எடுத்துக்கலாம். பட்டை 1 போட்டுக்கலாம். கிராம்பு 2 போட்டுக்கலாம். ஏலக்காய் 1 போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கசகசா 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சோம்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். 1 minute later. தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதை தக்காளி பேஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருவோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தி கலந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். A few minutes later. இப்போ நான் மல்லித்தூள் போட்டு கிளறி விட்டுருவோம். Five minutes later. 10 முட்டை எடுத்து உளிச்சு வச்சிருக்கேன். முட்டை உடச்சி ஊற்றி செய்கிறத விட இப்போ வேக வச்சு நல்லா கீறி போட்டுக்கோங்க. மசாலாலாம் இறங்கி முட்டை டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1 minute later. கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவி விட்டுக்கோங்க. முட்டை கிரேவி ரெடி. இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்லான்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.